Hi friends, good morning, day 7. How I keep my smile even on my tough times. என்னோட கஷ்ட காலத்துலயும் நான் எப்படி சிரிச்சுட்டே இருந்தேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இன்னைக்கு அப்படிங்கிறது ஒரு சாப்டர், அதுவே நம்மளோட லைஃப் கிடையாது. இன்னைக்கு அப்படிங்கிறது நாளைக்கு கட்டாயம் மாறும் அப்படிங்கறத நான் நம்புவேன். 2017 18ல நாங்க ரொம்பவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல இருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு நிறையவே பிசினஸ்ல லாஸ் இருந்துச்சு. அப்ப கூட நான் சிரிச்சுட்டே இருந்தேன். இந்த மாதிரி தான் எப்பயுமே அவர் வந்து என்து பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப அவர் சொல்லுவாரு, உனக்கு கஷ்டமே இல்லையா, இவ்வளோ லாஸ் வந்துருச்சு அப்படின்னு. ஓகே, இட்ஸ் ஓகே, மணி தானே லாஸ் ஆச்சு, நீங்க இருக்கீங்களே மணி அப்படின்னு நான் அவரை வந்து ரொம்பவே அவர் கூட வந்து என்ஜாய் பண்ணுவேன். அப்போ கொரோனா வேற வந்துட்டதுனால கொஞ்சம் நிறையவே கஷ்டப்பட்டோம், அதை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சரியாயி நார்மல் ஆயிட்டோம். ஆனா இப்போ மணிட்ட, என் ஹஸ்பண்ட் கிட்ட, உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் நம்மளோட கல்யாண வாழ்க்கையில எது அப்படின்னு கேட்டா அவர் கண்ணை மூடிட்டு சொல்லுவாரு 2017 18. ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல கூட நான் அவர்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு தான் லைஃப்பை லீட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் அவர்கிட்ட ஏன் பிசினஸ் லாஸ் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா பிசினஸ் அப்படிங்கிறது வேற ஒரு ஒரு பரிணாமம். அவர் அதை நம்மளால பார்க்க முடியாது. நிஜமாவே எனக்கு அது வந்து இப்போதான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இப்போ பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னென்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது புரியுது. ஆனா அந்த சமயத்துல நான் பிசினஸ் பண்ணலைன்னாலும் என்னால ஓரளவு அவரோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் வெளியில கஷ்டம் இருந்தாலும் அவர் நம்ம வீட்ல எப்பயுமே ராஜா மாதிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஸோ அதனால மணி சொல்லுவாரு, என்னோட சந்தோஷத்துக்கு நீ தான் காரணம். ஸோ செகண்ட் திங், நான் வந்து என் கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு பொருளுக்காகவோ ஒரு சேலுக்காகவோ என்னைக்குமே ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு கார் ரிமோட் வச்சுக்கோங்களேன். இப்போ ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில இருந்துச்சுன்னா காரை எந்த பக்கம் வேணாலும் நம்ம ஓட்டலாம். ஆனா ரிமோட் கண்ட்ரோல் இன்னொருத்தட்ட இருக்கு அப்படின்னா அதை நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரோலை நம்ம வாங்கணும்னு நான் நினைக்க மாட்டேன், அவங்க ஆப்ரேட் பண்றதையும் நான் பார்க்க மாட்டேன். நான் மூவ் ஆன் பண்ணிடுவேன். ஸோ அதனால எனக்கு தேவையான விஷயங்கள்ல மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயங்கள்ல நான் போகவே மாட்டேன். வந்து நமக்கு ஹெல்ப் தேவைப்படுங்க, அந்த ஹெல்ப்பை நம்ம தயங்காம கேட்கணும், வெக்கப்படக்கூடாது. ஈவன் வீட்டில் வேலையா இருக்கட்டும், இப்போ வீட்டு வேலை இருக்கு, டெய்லி பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்னால் வீட்டு வேலை செய்ய முடியாது, இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடலாம், இல்லை இந்த 1 வீக் வந்து நம்ம டின்னரை வெளியில அரேஞ்ச் பண்ணிக்கலாம், என் காலேஜ்ல ஒர்க் இருக்கு அப்படின்னு நான் என்ன சொல்லணுமோ அதை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன். என் ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிடுவாங்க. சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் நம்ம உடம்பு முடியலன்னா கூட நம்ம குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு செய்வோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கும். அதனால எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நான் தயங்கவே மாட்டேன், கேட்டுருவேன். ஈவன் வீட்லயா இருக்கட்டும், இல்லை வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், எங்கேனாலும் நான் ஹெல்ப் கேட்கறது தயங்கவே மாட்டேன். நான் ஆனால் ஹெல்ப் கேட்கறது எல்லாமே என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல தான் கேட்பேன். என்னோட பிரதர், சிஸ்டர், என் ஹஸ்பண்ட், என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடவுள் புண்ணியத்துல அவங்க யாருமே எனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னதும் கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னா, சம்டைம் கஷ்டமான நாட்களை கடந்துதான் வந்திருக்கோம், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. எல்லாருமே பாக்குறாங்க, சொல்றீங்க டெய்லி டெய்லி நான் சிரிச்சுட்டே வந்து வீடியோஸ் போடுறேன், என் ஹஸ்பண்ட் கூட ரீல்ஸ் போடுறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அப்படி இல்லை, ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கும்போதும் ஒவ்வொரு ரீல்ஸும் எடுக்கும்போது சில சமயங்கள்ல நிறைய திட்டு வாங்குறது கூட உண்டு. உங்களுக்கு வேறையே இல்லை, போனை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, ஓகே அவ போன் தானே எடுத்துட்டு வீடியோ தானே எடுக்கிறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா முதல்ல சொன்ன வார்த்தைக்கும் ரெண்டாவது சொல்ற வார்த்தைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? நான் எதையுமே மனசுல வாங்கிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் எதையுமே மெமரி பண்ணிக்க மாட்டேன். அதாவது நம்ம க்ளோஸ் சர்க்கிள், நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க நம்மளை கிண்டல் பண்றதுனாலயோ பேசுறதுனாலயோ அது எதையுமே நம்மளை தாக்காது அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு சில டைம் நமக்கு நல்லது கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சில சமயம் திட்டினா என்ன, நம்ம ஹஸ்பண்ட் தானே திட்டுறாரு, நம்ம பையன் தானே திட்டுறாரு, நம்ம அம்மா தானே திட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுப்பேன். எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஸோ இந்த ஹார்ட் டைம்ஸ் எல்லாத்தையுமே நான் டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி கடந்து வந்துகிட்டே இருப்பேன். எதையுமே கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாம இருக்கிறதுனால தான் எனக்கு ஸ்மைல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே எனக்கு என்ன கிடைச்சதோ அதுவே எனக்கு பெஸ்ட்ன்னு நினைச்சுப்பேன். ஏதாவது எங்க வீட்ல ஏதாவது ஒரு சாரி, இல்ல ஏதாவது டிஷ் எது வேணாலும் கொண்டு வருவாங்க. நிறைய பேருக்கு கொண்டு வரும்போது பிரிக்கும் போது எல்லாருமே எடுத்துட்டு கடைசியா என்ன இருக்கோ அதான் கொடுப்பாங்க. எதுனாலும் சுகந்தி எடுத்துப்பா, அவளுக்கு பிடிக்கும், அதை அவ சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, அவங்க என் ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருந்தா கட்டாயம் நான் சந்தோஷமா தானே இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். அவங்க இல்லாம எனக்கு லைஃப் இல்லை இல்லையா? அதாவது ஒரே ஒரு விஷயம், நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், என்னதான் வீடு 10 வீடு 15 வீடு கட்டினாலும், நம்ம சொந்தங்கள் இருந்தா மட்டும்தான் அதை கொண்டாட முடியும். யாருமே இல்லாம நான் 10 வீடு 10 கார் வச்சு நான் யார்கிட்ட காமிக்கிறது அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேன், ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்பேன். ஃபாதர் மதரா இருக்கணும்.
அதே மாதிரி நம்ம எப்படி ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், பிசினஸ் லைஃபா இருக்கட்டும், எப்படி லீட் பண்றோமோ எல்லாத்தையுமே குழந்தைங்க ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இந்த மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டு கம்ப்ளைண்ட்ஸ் பண்றது, நமக்கு என்ன இல்லை இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு இருக்கிறத வச்சு கிராட்டிடியூட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சீங்கன்னா நிச்சயம் நீங்களும் டெய்லி நல்லாவே ஸ்மைல் பண்ணலாம். ஸ்மைல் பண்றதுக்கு ஒரு காசும் இல்லை. ஸோ நம்ம ஸ்மைல் பண்ணா நமக்கு எய்த்தாப்புல இருக்கவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்னா நிச்சயமா நல்லாவே ஸ்மைல் பண்ணுங்க. இந்த 6 நாளும் எப்படி என்னோட நாட்களை நான் கடந்து வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸாகவும் சொன்னேன். இன்னைக்கு இது எவ்வளவு நேரம் வீடியோன்னு தெரியல, ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்றேன். நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் கட்டாயமா. தேங்க்யூ. வரும் வாரங்கள்ல இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய சொல்றேன். என்னால முடிஞ்சது. நான் லைஃப்ல சக்சஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லல, சக்சஸை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படி ஓடும்போது என் கூட நிறைய பேர் வாங்க அப்படின்னு தான் சொல்றேனே தவிர நான் ரீச் பண்ணிட்டேன் அந்த இடத்த அப்படின்னு இல்லை. நான் இப்பதான் 1வது படி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் என் பின்னாடி வாங்க, நீங்களும் சக்சஸை ரீச் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து நம்மளை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சின்ன முயற்சி எடுத்திருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்கு திடீர்னு மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்னு. நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னே பிடிக்குது, நமக்கு தெரியுது. சரி, நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, இதெல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் செய்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.